நம்ம கன்னட தேவாங்க சமுதாயம், தேவாங்க தெய்வ பிராமணர் நம்மளை சொல்லுவாங்க. இந்த 100ஆம் ஆண்டு பெருவிழாவுக்காக கிட்டத்தட்ட இந்த நம்ம வேம்படிதாள வீரகுமார்கள் கிட்டத்தட்ட பண்டிகைக்கு முன்னாடியே மார்கழி மாதம் தான் எப்பயுமே ஆரம்பிக்கிறது பழக்கம். ஆனால் இந்த தடவை கார்த்திகையிலிருந்தே இதுக்காக ஆர்டர் பண்ணி ஒவ்வொரு வீரகுமாரும் இதுக்காக இந்த நம்ம வீரகுமார் சேர்த்தக்கூடிய விஷயத்துக்காக பாடுபட்டது 2 மாதமாக வேலை கண்டி பண்ணாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, இது யார் ஒருத்தருக்கும் தனிநபர் சக்ஸஸ் கிடையவே கிடையாது, டீம் ஒர்க்காக பண்ணாங்க. அதே மாதிரி ஒருத்தர் கூட ஈகோ பார்க்காம ஒரு ஃப்ரெண்ட்லியாக பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். இந்த 1000 பேரை சேர்த்துறதுக்கான உழைப்பு மாத்திரம் சொல்ல போனால் 2 மாதமாக உழைப்பு பண்ணிட்டு இருக்கோம். அதில் என்னங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு பெரிய டீமையே போட்டிருக்கோம். தினமும் 12 மணி வரைக்கும் கூட்டம் போட்டு அதை எப்படி பண்ணலாங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணி பண்ணலாம் தான். நம்ம வேம்படி தளத்தில் ஒரு பாரம்பரியம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒரு 4-5 செட்டிக்காரங்க இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. நம்ம ஊரில் ஏகப்பங்கலான்னு சொல்லுவாங்க. ஏகப்பங்கலாங்கிறதுக்கு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு செட்டிமை, ஒரு பெத்ரு, ஒரு சேசராஜ், ஒரு வீரகுமார்கள் தலைவர், இப்படி இருக்கிற ஊருங்கிறது நம்ம சேலம் மாவட்டம் மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாடுக்குள்ளேயே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி பங்களை வந்து இது 100ஆம் ஆண்டு பெருவிழாங்கிறதுனால ரொம்ப விசேஷமாக இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அதுக்காக தான் இந்த 1000 பேரை வச்சு கத்தி போடலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி நடந்தது வேறு மாதிரி நடந்து போச்சு. 1600 பேரை வச்சு கத்தி போட்டு கொஞ்சம் ரெக்கார்டையும் அதிகப்படுத்திட்டோம். எத்தனை ஊர்லேருந்து வந்திருந்தாங்க? இன்றைக்கி வந்து ஒரு 40 ஊர் வச்சுக்கலாங்க, 40 ஊர். இதில் இன்னொரு இந்த விசேஷத்துலேயே இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 குருமார்களும் ஒட்டுக்கா சேர்ந்துருந்தாங்க. குருமார்களோட விளக்கம் சொல்லிடுங்க. ஆமாம், ஒன்று வந்து சோனாச்சல படம், இன்னொன்று வந்து ஸ்ரீசைலம் படம். இவங்க 2 பேருமே வந்து இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருந்தாங்க வச்சுங்களேன். இதில் பெருமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊர் ஒற்றுமை தான் மெயின் பெருமையே. இந்த மாதிரி ஒற்றுமையாக சேர்ந்து நடத்தக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் நம்ம ஊர் நிலவரப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வரைக்குமே எல்லாரும் சேர்ந்து தான் பண்டிகை போடுவோம். அதே மாதிரி ஊர் கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது. செட்டிக்கார் ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அந்த விஷயம் வந்து அப்படியே ஏற்றுக்குவாங்க. யாரும் அதை எதிர்த்து பேசுகிறதோ கேட்கறதில்ல. செட்டிக்கார் அப்படி தான், ஒரு விஷயம் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஊர் ஒற்றுமை கிட்ட கேட்டுட்டு தான் கூட்டத்திலேயே கூட முடிவு பண்ணுவாங்க. இப்படி தான் போயிட்டு இருக்கு இந்த பாரம்பரியம். இது அப்படியே தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு. இதே இந்த ஒற்றுமை வந்து எப்பயுமே நம்ம வேம்படி தளத்தில் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். நன்றி. நீங்கள் எதிர்பார்த்தீங்களா 1600 பேர் வருவாங்கண்ணா? 2000 பேர் எதிர்பார்த்தோம். நாங்கள் கம்மியாக இருக்குன்னு தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு என்ன காரணம்னா, கூட வந்த வீரகுமாரர்கள் தான் அடுத்தது எங்கே போகலாங்கிற ஆர்வத்திலேயே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. வெளியூர் வீரகுமார் வந்து அழைப்பு போட்டுட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட 1 மாசமா. அதே மாதிரி எல்லாரும் எங்கள் பேச்சை வந்து ஏற்று இது பண்ணி நல்ல விழா வந்து சிறப்பாக எல்லா வெளியூர் வீரகுமார்களும் வந்து நாங்கள் ஃபங்க்ஷனை சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க. அவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. ஆனால் இந்த ஊர் ஒற்றுமை மட்டும் இன்னும் மாறவே கிடையாது. ஏதாவது ஒரு பெரியவங்க சொன்னாங்கன்னா ஒரே சேலம் மாவட்டம் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலேயே வருஷம் தவறாமல் பண்டிகை போடுற ஒரே ஒரு ஊர் நம்ம வேம்படி தளம் தான். எல்லாருக்கும் நன்றிப்பா. நன்றி.